ஹாய் guys, welcome back to our channel. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜெண்டர் ரிவீல் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் வந்து சீக்கிரமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் உங்களுக்கே தெரியும், இந்த நிறையா இது குழந்த பிறந்தாலே தூங்க முடியாது, இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இவ்வளோ லேட்டாக வந்து ரிவீல் பண்ணுறோம். ஸோ என்ன குழந்தை பிறந்திருக்கு, அப்புறம் இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நான் தெளிவாக எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வந்து 2-3 வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. சாரு வந்து இவ்வளோ போல்டாக இருப்பாங்கன்னு தெரில, அப்படி இப்படின்னு நிறையா என்னை பற்றி நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சு. நீங்கள் வந்து எல்லார் வாயும் அடைச்சிட்டிங்க, உங்களை பேசினவங்க எல்லா வாயும் அடைச்சிட்டிங்க அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சு. இன்னுமே என்னென்னா, ஃபஸ்ட்லேருந்து பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னென்னா, நீதான் உலகத்திலே இந்த ஒரு வேர்டை மட்டும் எப்பவுமே சொல்லிடுறாங்க. நீ மட்டும்தான் உலகத்திலே குழந்தை பார்த்துட்டியா, உனக்கு மட்டும்தான் குழந்தை இருக்குமா, ஏன் நீ மட்டும்தான். அதை விட நீ வந்து என்னை சொன்னில, அவள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டா, அவள் வந்து அவ்வளோ இது பண்ணா. அதுக்குமே கமெண்ட்ல வந்து உன் ஒய்ஃப் மட்டும் தான் கஷ்டப்பட்டாளா, சாரு எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும். நான் எல்லாருக்கும் போய் நிற்க முடியாது இல்லை, என் ஒய்ஃபுக்கு தான் நான் நிற்க முடியும். அதான் என்னோட வழியை மட்டும்தான் அவன் பார்த்துருக்கான். நான் வந்து இது வந்து எல்லாத்துக்கும் தான் சொன்னேன். என்னாலே முடியுதுன்னா கண்டிப்பாக உன்னால முடியும் அப்படின்ற பாசிட்டிவாக தான் சொன்னேன். நான் வந்து என்னை வந்து பெருமையாக அப்படி சொல்ல, நான் வந்து என்னை இதாக தான் சொன்னேன். நான் ரொம்ப பயந்த சுபாவம், என்னாலே முடியுது அப்படிங்கிறப்போ உன்னால் முடியும். நிறைய பேர் வந்து என்னக்கா இப்படி பயமுறுத்துற மாதிரி சொல்கிறீங்க அப்படிலாம் சொன்னீங்க. பயம்லாம் இல்லை, ஈஸி ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். டாக்டர் சொல்கிறத கேட்டு நடந்தாலே போதும். நம்ம வந்து நல்ல கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். நார்மல் டெலிவரி தான் பண்ணணும், பயப்பட மட்டும் பயப்படாதீங்க. நான் வந்து நினச்சிட்டே தான் இருந்தேன், என்னால் வலி தாங்க முடியல, சிசரின் போயிடலாம். ஆனால் நான் சொல்லியிருந்தேன்னா நடந்திருக்கலாம். என்னால் முடியல, சிசரின் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா நடந்திருக்கலாம். ஆனால் நான் அந்த வழியை யோசிச்சேன். இப்போ என்னால் உட்கார முடியுது, ஏன்னா சிசரின் பண்ணால் படுக்க அது எல்லாருக்குமே தெரியும் சிசரின்னா என்னன்னு. நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு நார்மல் டெலிவரி வந்து வலி இல்லைன்னு சொல்ல முடியாது. நார்மல் டெலிவரி ரொம்ப பெயின்ஃபுல்லானது தான். சிசரியனுக்கு எப்படியோ அதே மாதிரி தான். ஆனால் என்ன, இது வந்து உயிர் போயிட்டு டப்புன்னு வராது. அந்த நேரத்தில் அவ்வளோ வலி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போவாயிரும். சிசரியனுங்கிறது வந்து அப்போ வலி தெரியாதுங்கிறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் லாங். அது தெரியல எனக்கு, எங்கள் அம்மா சொல்லுவாங்க சிசரியனுங்கிறது லைஃப் லாங் உனக்கு வலி இருக்கும், அந்த ஊசி அப்படின்னு முடிய முடியாது அது இதுன்னு நிறைய சொன்னாங்க. இப்போவே இதுக்கே வந்து என்னால் குமிஞ்சு எதுவும் எடுக்க முடியல, ஒரு மாதிரி சுறுசுறுன்னு வலிக்குது. இதுவே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இது எல்லாமே கடந்து வந்துட்டேன், ஒரு கனவு மாதிரி. இப்போ என் குழந்தைய பார்த்தாலுமே இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்ட்டு இருக்கு. அதே மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மாலாம் ஒவ்வொரு தடவை சொல்லுவாங்க, நீ படுற கஷ்டம்லாம் அந்த குழந்தை மூஞ்சியை பார்த்தோன்னே போயிடும். நான் என்ன சொல்லுவேன், போமா நீ அப்படி போமா இப்படி போமா, என்ன எனக்கெல்லாம் அப்படி இல்லைம்மா அப்படி இப்படின்னு நான் சொல்லி திட்டிகிட்டே இருப்பேன் எங்கள் அம்மாவை. ஆனால் நிஜமாலே அந்த குழந்தை வெளியே வந்ததும், அந்த குழந்தைய பார்த்ததுமே எனக்கு அந்த வலியெலாம் போயிடுச்சு. எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்காங்க, கை ஃபுல்லாக லைன் எடுத்துகிட்ருக்காங்க பிளட்டுக்கு, அத்தனை வலி. அந்த ட்ரிப்ஸு ஆன்டிபயோட்டிக் அது ஏறிட்டே இருக்குது, அவ்வளோ வலி இருக்குது. ஆனால் அந்த குழந்தைய பார்த்த உடனே எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் லைட்டாக கத்திக்கிட்டே அந்த குழந்தைய பார்த்துட்டு சிரிச்சிட்டே படுத்துட்டு இருந்தேன். அதை எல்லாருமே உள்ளே பார்த்துட்டு இருந்தாங்க, நர்ஸ் எல்லாருமே. ஸோ அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சில பேர்லாம் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் நிறைய பேசினாங்க, சில சேனல்லலாம் நம்ம வீடியோஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. நான் வந்து எல்லாருக்குமே மெயில் பண்ணியிருந்தேன். அதாவது சில விஷயம் உண்மையான விஷயத்த மட்டும் போடுங்க, சில விஷயம் நாங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் போடுங்க. நீங்களாக ஒரு இமேஜ் எடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்களாக ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இவங்களோட குழந்தை பார்த்தீங்களா, இவங்களுடைய குழந்தையோட ஃபேஸை பார்த்தீங்களா, இவங்க குழந்தை செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் எல்லாருக்கும் தனித்தனியாக மெசேஜும் அனுப்பியிருக்கேன். ஆனால் சில பேர் திருந்திட்டாங்க, சில பேர் இன்னும் திருந்தலை. அது எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி என்னென்னா பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து என் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆனாங்க, இவங்களுக்கு பையன்தான், சாருக்கு வந்து சிசேரியன் தான் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க என்னென்னா, இல்லை கேர்ள் பேபி தான் இவங்களுக்கு அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருந்தே இல்லை நான் போய் பார்த்தேன் அவங்களுக்கு கேர்ள் பேபி, நானே பார்த்தேன் அவங்களுக்கு பாய் பேபி. சாரு வந்து பக்கத்து பெட் தான், பக்கத்து பெட் இருந்தாங்க. எங்கள் பெட்டெல்லாம் இல்லை, ரூமு தான், ரூமாக தான் இருக்குது, நாங்கள் அப்படி தான் எடுத்திருந்தோம். ஸோ அப்படியே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நிறையா பேர் கன்ஃபியூஷன் ஆனால் நிறைய பேர் பாய் பேபி கேர்ள் பேபின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ அதுக்காக தான் நாங்களே ரிவீல் பண்ணாதானே கரெக்டாக இருக்கும். நாங்கள் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். கொஞ்சம் லேட் பண்ணால் நீங்கள் சொல்லியிருக்கலாம்,
நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த டெலிவரி வீடியோலாம் போடும்போது அப்பவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்கலாம்னு சொன்னீங்க. சரி அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிச்சு அப்படிதான் நினைச்சோம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிங்கறத நாங்க சொல்லிடுறோம். நாங்க ஆரம்பத்துல இருந்தே கேர்ள் பேபின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து டிசப்பாயிண்ட் ஆனாலும் பரவாயில்ல, பையன் பிறந்தாலும் பரவாயில்ல, பையன் பிறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. பொண்ணு பிறந்தாலும் பொண்ணு பிறந்தா என்ன கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பையன் பிறந்துச்சுன்னா பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிப்போம். அஸ்வினுக்கு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல சொல்லியிருப்போம் அஸ்வினுக்கு வந்து பையன் தான் வேணும், எனக்கு வந்து பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஏன் வந்து அஸ்வின் வந்து பையன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இது வந்து கடைசியா ஒரு வீடியோல சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த காரணம் அப்படின்னா பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பையன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒருவேளை பொண்ணு மேலே ஆசை வச்சுட்டு பையன் பிறக்கும்போது ஒரு மாதிரி பொக்குனாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், யார் கேட்டாலும் பையன் 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 அப்படின்னு என்னுடைய வளகாப்பு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொண்ணுன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் அந்த வீடியோ வந்து எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்ததுக்கப்புறம் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. அதுலலாம் பொண்ணுன்னு சொல்லியிருப்பேன். யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு பையன் தான். ஏன் அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 2 பேரும் பொண்ணு மேலே ஆசை வச்சு பையன் பிறந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பொக்குன்னு ஆயிரும். ஆனா எது பிறந்தாலும் ஓகே தான், என்ன பேபி பிறந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் பையன் பிறந்துச்சு அப்படின்னா நம்ம கேம் எல்லாம் விளையாடலாம் அப்படின்னு அப்புறம் மனசை தேர்த்திக்கிட்டான். அதில் ஒரு வீடியோ பார்த்தேன். எப்படின்னா இந்த பையனை வச்சிருக்க அப்பா வந்து கையில வந்து கேமு இந்த காரு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு போவாரு. பொண்ணு பெற்ற அப்பா வந்து இந்த பொண்ணு மூஞ்சில் லிப்ஸ்டிக்லாம் தேய்ச்சிக்கிட்டே போகும். அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு சாரு ஒருவேளை எனக்கும் இப்படிதான் பொண்ணு பிறந்தா என்னமோ பேசாம பையனே இருக்கா அப்பதான் நல்லா இருக்கும் ஃபுட்பாலு இந்த கேம் இதெல்லாம். ஆனா வந்து அதை சொல்லி அவன் தேத்திட்டு தான் இருந்தானா. அவனுக்கு வந்து பொண்ணு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணான். நான் ஆரம்பத்துல இருந்து எனக்கு அஸ்வின் எனக்கு என்னமோ பொண்ணுன்னு தான் தோணுது. ஆனா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பையன் தான் அப்படின்னாங்க. ஆனா என் வயிற்றை வச்சு நிறைய பேர் சொன்னது. சில பேர் வயிறை வச்சு ஜட்ஜ் பண்ணாங்க. சில பேர் வந்து இந்த கழுத்து கருகருன்னு மேடம் வந்து கருகருன்னு இருந்ததை பார்த்து பையன்னாங்க, வயிறை பார்த்து பொண்ணுன்னாங்க. அப்படின்னதுக்கு அப்புறம் பொண்ணு தான் மேல் உயர்ந்தா அப்படின்னாங்க. நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி வேற என்ன சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. நாங்களும் ஒவ்வொரு டைம் பாக்குறோம் வயிறு மேல் வயிறு பொண்ணுதான், கழுத்து கருப்பா இருக்கான பையன்றது. அப்புறம் இன்னும் வாந்தி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ப வந்து பையன் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொன்னா சொல்லிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கடைசி நேரம் அந்த ஒரு வாரம் இருக்கும்ல, அப்ப வந்து நான் வந்து கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னா பரவாயில்ல பையனோ பொண்ணோ. எனக்கு வந்து கடைசியில பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சொல்லியிருந்தேன்ல அந்த லிவர் இது பிரச்சனை அது இதுன்ட்டு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்காட்டி எனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் ஓகே, நல்லபடியாக பிறக்கணும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்படி பிறக்கணும், எனக்கு எந்த குழந்தையாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. நான் வந்து லாஸ்ட் மினிட்ல என்ன நினச்சேன்னா எப்படி சொல்கிறது, எதுனாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் லேபர் வார்டுக்குள்ளே போனேன். அதை விட இந்த பேபியை பற்றிலாம் நான் யோசிக்கல. என்னோட பெயினை பற்றி மட்டும்தான் யோசித்தேன், பேபியை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கீங்கல்ல. எங்களுக்கு வந்து நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கேர்ள் பேபி வந்து பிறந்திருக்காங்க. எஸ், அவங்க வந்து அழகான ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. இது வந்து நிறைய சேனலில் சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களாம் தப்பு சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன்டா சொல்கிறீங்க, இது நிறைய சேனலில் இது நிறைய கமெண்ட்ஸில் பாய் தான் எல்லாருமே நிறைய பேர் பாயின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா என் பிள்ளைய வந்து எல்லாரும் வந்து அவன் தான் கூப்பிடுறாங்க. அவன் யாருக்கும் வரமாட்டேன், ஏன்னா இவன மாதிரி இருக்கா. அதனால வந்து எல்லாரும் பாய் மாதிரி அவன மாதிரி இருக்கங்காட்டி எல்லாமே அவன் பையன் மாதிரி இருக்கான். நாங்களே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அந்த டெலிவரியில நான் கண்ணில் இது அழுகவே இல்லை நான். மேடம் வந்து நான் இந்த போன வீடியோல சொல்லியிருப்பாங்க, நான் ஏன் அழுதுங்கிறத வந்து நான் போக சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்களே. அது ஏன் அழுதுங்கிறத வந்து ஏன்னா டாக்டர் வந்து இந்த மாதிரி குழந்தைய வந்து இப்படி வெளில எடுக்கிறாங்க. எடுத்த உடனே பார்க்குறோம். நான் பார்த்துட்டு எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை, குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டோம். இவன் வந்து என் கிட்ட தான் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். என்னை இப்படி தலையில முத்தம் கொடுத்து அழுதுட்டு இருந்தான். குழந்தை இப்படி தூக்கி பாருங்க என்ன பேபின்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு அந்த மயக்கத்துல ஒண்ணுமே தெரியல. எனக்கு வந்து பார்க்கும்போது பாய் பேபி மாதிரி இருந்துச்சு. எதுவுமே கேட்கல. என்ன பேபி டாக்டர் அப்படின்னு கேட்டா கேர்ள் அப்படின்னதும் நான் அழுதேன். மேடம் வந்து அந்த கத்தி ஒரு அழுகிற மாதிரி ஒரு அழுகு அந்த வீடியோ கூட நான் அட்டாச் பண்றேன் பாருங்க. பார்க்கும்போது தான் மேடம் வந்து கத்தி அழுதாங்க. கேர்ள் பேபின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மேடம் வந்து அழுதாங்க. அந்த கத்துற சவுண்ட் எல்லாம் அது வரைக்கும் அழுகவே இல்லை. சவுண்ட் போடக்கூடாதுட்டாங்கல்ல, ஊதிட்டு இருந்தவங்க கேர்ள் பேபின்னு சொன்ன உடனே அழுதுட்டு எனக்கு அந்த குழந்தைய வந்து பாப்பா அவங்க படுக்க வச்ச உடனே எனக்கு ஒரு ஆச்சரியம். என்னடா நம்ம நினைச்ச மாதிரியே கேர்ள் பேபி பிறந்துருச்சு
அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு அழுக. இப்போ வரைக்கும் என்னால் எப்படிடா கடவுள் நம்ம வேண்டினது எல்லாமே அந்த முருகன் நமக்கு கொடுத்துட்டான். நான் வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டினேன். அதே மாதிரி எனக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டினேன். எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்களாம் கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷம். இப்போ எப்படி மேடம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேட்டை வந்து இப்போவே எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பிறந்து 5 நாள் ஆகுது. இன்னையோட 5வது நாள். ஆனால் எங்களால் வந்து சேட்டையை தாங்க மேனேஜே பண்ண முடியல. வந்து தூக்கம் ஏன்னா பாப்பா வந்து பகல்ல பிறந்தங்காட்டி நைட் வந்து தூங்க மாட்டாங்களாம். 2 hours once 3 hours onceலாம் எழுந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு பால் கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லி டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நைட் எல்லாம் எழுந்துச்சு மேடம் வந்து அழுவாங்க, பால் கொடுப்பாங்க, திரும்ப தூங்குவாங்க. அந்த தூக்கம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் மட்டும் தூக்கம் பயங்கரமாக போச்சு. டெலிவரிக்கு முன்னாடி நாள்ல இருந்தே எங்க 2 பேர் எங்களுக்குன்னு இல்லை, எங்க வீட்டுல யாருக்குமே தூக்கம் இல்லை. எப்படின்னா எந்திரிக்கிறது, ஹாஸ்பிட்டல்ல வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்க நர்ஸ் வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க பாப்பாவை. அப்போ கதவை திறப்பாங்க மூடுவாங்க, கதவை திறப்பாங்க மூடுவாங்க. நமக்கு வந்து சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க பாப்பாவுக்கு, அடிக்கடி எடுத்துகிட்டே இருப்பாங்களா, அதனால பாப்பா அழுவா, நான் ஃபீட் பண்ணணும், அது 20 மினிட்ஸ் ஃபீட் பண்ணணும், அப்படி இப்படிங்கிறப்போ சுத்தமாக தூக்கமே இருக்காது. என் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாயிடுச்சு. உட்காந்து சொல்றது ஒரு 2 நாள் நினைக்கிறேன். ஒரு 2 நாள் மட்டும் அந்த டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி நாள், டெலிவரி ஆகிற அந்த நாள் அப்போ மேடம் கூடயே இருந்துட்டு தூங்காமே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் தான் சொல்லேன், லேபர் வார்ட்லேயே நான் அப்படி கண் அசந்து விழுந்துகிட்டு இருந்தேன். தூக்க முடியாம இவளை வந்து லேபர் வார்ட்ல நான் வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது கூட அஸ்வினுக்கு தூக்கம் தாங்க முடியல. இப்படி விழுந்துகிட்டு இருக்கு, 1 லட்சம் சொல்லி விழுந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தூக்கம். எங்களுக்கு குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம். காரணம்னா இவங்க அம்மா நைட்டு ஃபுல்லாக முழிச்சு எப்போ இருந்தாலும் முழிச்சு பால் கொடுக்கறதுக்கு எழுப்பிட்டு அவங்க ஒரு ஆளு நைட்டு ஃபுல்லாக இருந்தனால மட்டும் தான் நைட்டு தூங்க முடிஞ்சிச்சு. ஆமாம், எப்படி சொல்கிறது, தைக்கிறது மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டேன், அது எல்லாமே எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பெத்து மட்டும் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த பால் கொடுக்கறதுல நைட்டு மட்டும்தான் பாப்பா டிஸ்டர்பன்ஸ். பாப்பா வந்து எப்படின்னா நான் பால் கொடுத்துருவேன் அம்மாட்ட. அம்மா வந்து தட்டி அவளை தூங்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே அம்மாவே பார்த்துப்பாங்க. வேலையும் அம்மாவே பார்த்துக்கிறாங்க. ஸோ எல்லாமே எனக்கு அம்மா சப்போர்ட்டுங்காட்டி தான் ஓரளவுக்காவது உட்காந்துருக்கேன். பகல் ரொம்ப கஷ்டம். பகலில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இந்த நடுவில் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 3 நாள் லீவில் இருந்தாங்க. அவங்க வந்து பகலில் காலைல வந்து மேலே கூப்பிட்டு போய் சூரியனை பார்க்க வைக்கிறது, அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வந்தது. எங்கள் அம்மா வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. எல்லாம் பகல் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் எல்லாம் போட்டு பார்த்தோம், யாராலையும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நைட் ஷிஃப்ட் மட்டும் கண்டிப்பாக எங்கள் அம்மா தான். அது என்னமோ தெரியல, ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ வரைக்கும் நைட் ஷிஃப்ட் எங்கள் அம்மா தான். கரெக்டாக அவங்க தான். எப்போ தூக்கம் என்ன ஆனாலும் சரி டக்குன்னு எழுந்துச்சு உட்காந்து பாப்பா லைட்டாக அப்படின்னாலே எங்கள் அம்மா எழுந்திருவாங்க. எந்திரிச்சு எங்கள் அம்மாவும் சேர்ந்து தூங்குவாங்க பாப்பா கூட சேர்ந்து. ஏன்னா பாவம் எங்கள் அம்மாலே எனக்கு தெரிஞ்சு இந்த 5 நாளில் ஒரு 10 மணி நேரம் கூட தூங்கியிருக்க மாட்டாங்க. முழுசா ஒரு 10 மணி நேரம் கூட தூங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. பகலில் எப்பவுமே அவங்கள பார்த்து நான் சொல்லுவேன், நீங்கள் படுங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களை படுங்க. முந்தானேத்து எப்பயோ துர்காக்கா வந்தப்போ மட்டும் அம்மா வந்து தூங்க சொல்லிட்டேன் நான். அப்போ துர்காக்காவும் நானும் மாற்றி பார்த்துக்கிட்டோம். நான் பால் கொடுத்துருவேன், துர்காக்கா தட்டி தூங்க வச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு குழந்தைய பார்க்குறேன்னு வந்தாங்க. பாவம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சிவராத்திரி அந்த அக்காவுக்கு. நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு கொடுத்துருவேன். அந்த அக்கா தட்டி தூங்க வச்சு பாப்பா பாத்ரூம் போனால் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் திருப்பி அழுதுருவா பாப்பா. அப்போ தான் ரெடி பண்ணி படுக்க வச்சு நான் படுப்பேன், திருப்பி அழுதுருவா. அப்புறம் அந்த அக்காவே மேனேஜ் பண்ணாங்க. முடியாத பட்சத்தை என்கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் நான் ஃபீட் பண்ணிட்டு திருப்பி அந்த அக்கா கொடுத்துருவேன். இப்படியே தான் போகுது லைஃப். அக்கா அவ்வளோதான். அப்போ போனவங்க போயிட்டு வரேன்டா தம்பி மறுபடியும் வரேன்ட்டு போனாங்க, இன்னும் வரல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பாப்பா வந்து கொஞ்சம் சேட்டை இருக்கு. ஆனால் நீட்டாக எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கும் ஹேண்டில் பண்ணலாம் பழகிருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் குழந்தைய பயம், எனக்கு ரொம்ப பயம். பிறந்ததுலேருந்து அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் நான் தூக்கவே இல்லை. தூக்க மாட்டேன் அப்படின்ட்டு, எனக்கு தூக்க தெரியாதனால நான் தூக்க மாட்டேன், ஏன்னா தலை எப்படி போய்க்கும் அப்படின்லாம் சொல்லி பயன்படுத்திட்டாங்கன்னா தூக்கம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் மேன் ஹேண்டிலிங்லாம் பயங்கரமாக அப்படியே அழகா வாசாமி அப்படின்னு சொல்லி அழகாக தூக்கி தட்டிய. உங்களுக்காகலாம் என்ன பண்ணா ரிவீல் பண்ணுற வரைக்கும் குழந்தைன்னே சொல்லிட்டேன். இங்கே வந்து நான் வந்து எப்பவுமே நார்மலாக பாப்பான்னு தான் சொல்லுவேன். சரி பாப்பாட்ட கேர்ள் கண்டுபிடிச்சிருவாங்களே, ஒரு சஸ்பென்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் குழந்தை. இப்போ உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் ரிலீஃபாக இருக்குது. இனிமே தைரியமா பாப்பான்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இதாக இருக்கு. இப்பவே நிறைய நாள் நான் சொல்ல வந்துட்டேன், பாப்பான்னு சொல்ல வந்துட்டேன். சரி அதெல்லாம் கொஞ்சம் எடிட்டிங்கில் நாங்கள் மேட்ச் பண்ணிப்போம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அடுத்தடுத்த வேலைகள்லாம் இருக்கிறது. என்னென்ன பாப்பாவுக்கு பேர் வைக்கிறது இது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்து இருக்குது. ஃபேஸ் ரிவீலிங் வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்போ ஏன் ஃபேஸ் ரிவீலிங் கொஞ்ச நாள் ஆகட்டும்னா வீடியோக்காக சொல்ல,
இப்போதைக்கு வேணாம், கொஞ்சம் போகட்டும், கொஞ்சம் ஒரு 20 டேஸ்க்கு மேல கொஞ்சம் தேடி ஆகட்டும். வரட்டும். ஏன்னா இப்போ கொஞ்சம் குட்டியாக இருக்காங்களா, ஸோ இப்போவே ஃபேஸ் ரிவீல் பண்ண வேணாம். அது கொஞ்சம் சில பேர் சொன்னாங்க திருஷ்டி படும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண வேணாம்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால எங்களுக்கும் மைண்ட் செட் என்னன்னா கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்சம் திருஷ்டி இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் பாவம் சின்ன பிள்ளை, மற்றவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு நான் உங்களுன்னு சொல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி காட்டிட்டீங்க, எல்லாரும் பார்க்க அழகாக இருக்குது, இந்த மாதிரி இல்லை வேறு ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா குழந்தைக்கு முடியாமல் போகும். ஸோ ஃபேஸ் ரிவீல்லாம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொன்னதுனால ஃபேஸ் ரிவீல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு 20 டேஸ்க்கு மேலே நாங்கள் பாப்பாவோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுறோம். 20-25 டேஸ். எஸ், இப்போ பாப்பான் ரிவீல் பண்ணதே எங்களுக்கு பெரிய சந்தோஷமா போச்சு. ஸோ இதை வந்து எப்படின்னா எல்லாரும் ஒரு இதாக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் அடுத்தது வந்து பேபி ரிவீல், ஜெண்டர் ரிவீல் இந்த மாதிரி லைனாக போட்டாங்க. எங்களுக்கே அந்த ஐடியா இல்லை, நீங்களாம் சொன்னதை வச்சு தான் அந்த ஐடியா வச்சுருந்தோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ பேபி வச்சு ஃபுல் வீடியோ போனால் நான் டெய்லி ரொட்டேஷன் அது நிறைய போடலாம், டெய்லி ரொட்டீன்லாம் ஃபேஸ் காட்டக்கூடாதுங்கிறதுனால நான் அந்த மாதிரி இந்த வீடியோஸும் இப்போதைக்கு எடுக்கல. ஏன்னா எல்லாத்துலேயும் போட்டோம் அப்படின்னா ஃபேஸ்லாம் காட்டுற மாதிரி இருக்கனால அதெல்லாம் எதுவும் எடுக்கல. ஸோ எங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்க்கெலாம் எடுத்து பத்திரமா ஃபோனில் வச்சுருக்கோம். இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு 20 நாளுக்கு அப்புறம் ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வேணால் நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம். அதே மாதிரி எப்பவுமே நாங்கள் அந்த பாப்பா இந்த தூங்க வைக்கும் போது இது பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு நாங்கள் வந்து பார்த்து சிரிச்சுப்போம். எங்களே இன்னும் சொல்லுவோம், நமக்கு ஒரு குழந்தையா அப்படி. இன்னைக்கே வந்து பாப்பாக்கு அழுகும் போது 2 பேரும் கிளக்கிழப்பு வச்சு அந்த பக்கம் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கம் இவன் ஆடிக்கிட்டு இருக்கா. பார்த்தோன்னே எங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. இப்படி என்னடா எப்படா நல்லா 11 மணி வரைக்கும் நல்லா தூங்குவோம், எந்திரிப்போம், வெளியே சுற்றுவோம், சாப்பிடுவோம், இப்படி போயிட்டு இருந்த லைஃபு என்னடா இப்படி ஆயிடுச்சு. காலை 8 மணிக்கெலாம் எழுந்துச்சு உட்காந்துருக்கோம். 6 மணி 4 மணி டைமே போகிறது தெரியல. ஃபேமிலி மதியம் கரெக்டாக ஒரு 12 மணிக்கு இப்படி கண்ணை சொன்னோம். திடீர்னு ஒரு 2 மணிக்கு பாப்பா அழுதுன்னு எழுந்திரிச்சிட்டா பாப்பா அழுதுட்டேன். அந்த மாதிரி பாப்பா தூங்குற ஒரு 2 மணி நேரம் கேப் கிடைச்சாதான் நமக்கும் வந்து அதுவும் இந்த பாப்பா இப்போ கூட பாப்பா தூங்கிட்டு இருக்கா வெளியே, எங்க அத்தை வச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த வீடியோ எடுத்துட்டு வந்துடும்டா, அதுக்குள்ள கத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடை குளிச்சுட்டு கிளம்பி இப்படிதான் எங்க லைஃப் போயிட்டு இருக்கு இப்ப. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் இருக்கும். எனக்கு இன்னும் லெட்டர்லாம் நான் போய் ஜாதகம் பார்த்து லெட்டர்லாம் இன்னும் ரெடி பண்ணல. ஒருவேளை அப்படி லெட்டர் ரெடி பண்ணேன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து லெட்டர் சொல்கிறேன், அதுக்கேற்ற வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சஜஷன் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். எங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய தமிழ் பேர், நல்ல தமிழ் பேர், நாங்கள் வந்து தமிழ் பேர் தான் வைப்போம். நாங்கள் அது மட்டும் இல்லாமல் பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி ஒன்று யோசிச்சு வச்சு அது வேணாம். அதுதான் ஏன்னா அடுத்து வந்து மேடம் வந்து பையன் பிளான் பண்ணுறாங்க போலியா. இல்லடா டே இல்லை சரி சொல்கிறேன். எனக்கு அப்பவே டெலிவரி அப்போ சொன்னான் சரு இந்த ஒரு குழந்தை போயிருந்தாலும் நீ வாயிலேருந்தே வந்துச்சு. சரி ஓகே, இல்லை அடுத்து பையன் பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒன்று யோசிச்சு வச்சோம். ஆனால் பொண்ணுக்கு வந்து நாங்கள் அதை அந்த பேர் வந்து நாங்கள் சொல்லலை. நாங்கள் பாப்பாக்கு பேர் வச்சக்கப்புறம் அந்த பேர் கூட நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஏன்னா நாங்கள் அந்த இதில் தான் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கனால. ஸோ அதனால வந்து நாங்கள் அந்த பிளான் என்னது ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் அந்த பேர்லேருந்து எடுக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கோம். நல்ல தமிழ் பேர், நல்ல தூய தமிழ் நல்ல பேரா இருந்தா தமிழ் பேர்னா என்ன பேர் நீங்க யோசிப்பீங்க. பேரோட தாள பேர் வைங்க அப்படின்னா திருடன் வைங்க அப்படின்னு தவளைன்னு வைய, தவளை பொடின்னு வைய, இந்த மாதிரிலாம் பேர் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபன்லாம் வேணாம் இங்க. ஸோ நல்ல தமிழ் பேரா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மெயினா வந்து பேர்ல வந்து லா வரணும். லா இல்லமா லா வரணும். கரெக்ட். இந்த தமிழ்ல வர அந்த வரணும். அந்த மாதிரி பேரை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். கிடைச்சா கண்டிப்பா அது மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். சரி ஓகே, இந்த ஜென்ரல் ரிவ்யூ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி முடிச்சு நானே உங்களோட சேர்ந்து அடுத்து வந்து என்ன வீடியோ போடலாம் எனக்கு கெஸ் எதுவுமே இல்லை. இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டா போதும், ஏன்னா இதுதான் எல்லாரும் எதிர்பார்த்த வீடியோ. இந்த வீடியோ முடிச்சுட்டா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.